தமிழன் தர்பார் சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? டீ காப்பி குடிச்சிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சவுதி அரேபியாவில் கூட விவசாயம் பண்ணுறாங்க. இந்த அவுட்ரு ஏரியாவில் நல்லாவே விவசாயம் பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி ஒரு ஆட்டு பண்ணை மஜரான்னு சொல்கிறாங்க வயல்வெளி தோட்டத்துக்கு அங்கே போயிருந்தேன். அங்கே போயிருக்கும் போது தான் ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுக்கலாம்னு தோணுச்சு, அதான் எடுத்தேன். பாருங்கள், நிறைய ஆடுகள்லாம் நிற்கி, ஆடு மாடு குதிரை எல்லாம் வளர்க்குறாங்க. இந்த ஆட்டை பாருங்கள், சேம் மான் மாதிரியே இருக்குது இந்த ஆடு. சில ஆடு நிறைய அதுக்கு முடி இருக்கும், கம்பளியை போத்துன மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆடை பாருங்கள், மான் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு விதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதனுடைய கால்கள் காலில் உள்ள நகம்லாம் பெரிய நகமாக இருக்குது. நான் பார்த்துட்டு இன்றைக்கி வீடியோ எடுத்தேன், சூப்பராக இருக்குது. இன்றைக்கி அந்த இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு வயல்வெளிக்கு போன மாதிரி ஒரு மனசில் ஃபீலிங்காக இருந்தது, சூப்பராக இருந்தது. அந்த ஆட்டை பிடிச்சி அங்கே பாதுகாக்கிறவங்க பால்லாம் கறந்து கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். ஆமாம், பால் கறந்து அந்த பாலெல்லாம் பார்த்தா நல்லா திக்காக இருக்குது. ஏப்பா, பாதிக்கு பாதி தண்ணி சேர்க்கலாம் போல், அவ்வளவு திக்காக இருக்குது. நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், உடனே நாங்கள்லாம் பாலில் தண்ணியை கலக்கணும்னு நினச்சிடாதீங்க. பாதிக்கு பாதி தண்ணி கலக்காமலுக்கு அந்த அளவுக்கு கட்டியாக இருந்தது. நான் இன்றைக்கி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மாடெல்லாம் பாருங்கள், சரியான மாடு, அதிசயமாக இருக்குது, காட்டு மாடு மாதிரி இருக்குது. ஆமாம், இந்த மாடுலேயும் பால் கறப்பாங்க போல், அந்த காவலாளி சொன்னார். ஆமாம், நல்லா சூப்பராக இருந்தது. இது மனசுக்கே நல்லா இதமாக இருந்தது. இந்த இடம் ஃப்ரீயாக இருந்தது, அவுட்டரில் தான் இருக்குது. இங்கே இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, அதனால தான் அங்கே போன இடத்துல ஒரு ஷூட்டிங் எடுத்தேன். நிறைய ஆடாக இருக்குது. எல்லாமே இந்த பால் கறக்குது ஆடு தான். ஒரு ஆடில் இருந்து 2 நாளைக்கு ஒருக்கா 1 லிட்டருக்கு